இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னா, நம்ம வீட்ல மீந்து போன இட்லி இருந்தாலே போதும், அதை வச்சு சூப்பரான ஒரு டிஷ் பண்ணிடலாம். இந்த ரெசிபியை ஈஸியாகவும் செஞ்சிடலாம், அதே சமயம் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இது ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 6 இட்லி நான் எடுத்திருக்கேன். மீதமான இட்லி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷான இட்லி கூட எடுத்துக்கலாம். ஒரு இட்லியை 9 பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ண இட்லியை இந்த மாதிரி எண்ணெய் காய வச்சு அதில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸ்டவ்வை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் நல்லா காஞ்சதும் நீங்கள் இட்லியை சேர்த்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால ஸ்டார்டிங்லேருந்தே ஹை ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. டபுள் சைட் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இந்த கலரில் கோல்டன் ப்ரௌன் ஆனோன்னு நீங்கள் எடுத்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு பாதி தான் சேர்த்துருந்தேன். இப்போ பாதி கட் பண்ணி வச்சிருந்த இட்லியும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இட்லியெல்லாம் ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவில் எண்ணெய் சேர்த்துட்டு பொடியாக கட் பண்ணி வச்சிருந்த 2 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். ஒரு துண்டு இஞ்சி, அதையும் பொடியாக கட் பண்ணி வச்சு சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு பச்சை மிளகா, அதை கிராஸ் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் எண்ணெயில். இந்த அளவுக்கு நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா நம்ம ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கணும். வெங்காயம் சேர்த்ததும் வெங்காயத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவில் சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். அதே அளவில் 1 டேபிள் ஸ்பூன் அளவில் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம். இது கூட 1/4 டீஸ்பூன் அளவில் கிரீன் சில்லி சாஸ் சேர்த்துருக்கேன். இது இல்லைன்னா நீங்கள் கேப்சிகம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்து 1/4 டீஸ்பூன் அளவில் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவில் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் 1/2 டம்ளர் அளவில் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா பாயிலான ஸ்டேஜில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதும் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த இட்லியெல்லாம் சேர்த்துக்கலாம். நம்ம ஃப்ரை பண்ண இட்லி அவ்வளோ ஒரு க்ரன்ச்சியாக இருக்கும். இட்லி சேர்த்ததும் ஹை ஃப்ளேமில் வச்சு 1 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்துருந்த மசாலா எல்லாமே இட்லி நல்லா அப்சர்வ் பண்ணிருச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம இது கூட வாசத்துக்கு கொத்தமல்லி எல்லாம் தூவிக்கலாம். ஒரே மாதிரி எப்போதும் இட்லி சட்னி அப்படின்னு வச்சு சாப்பிடாம இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி இதை சாப்பிடுவாங்க. இதை நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்காக கூட பண்ணி கொடுக்கலாம். ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.